நான்வெஜ் பிடிச்ச எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தந்தூரி கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நாங்கள் இப்போ தந்தூரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சிக்கன் தந்தூரி நம்ம வீட்டில் பண்ணும்போது நல்லா சூப்பராக வரதுக்கு பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து முதல்ல நல்லா உப்பு தண்ணியில் வந்து ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா உப்பு தண்ணியில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம மசாலாஸ்லாம் போட்டு ஊற வச்சு பண்ணும்போது அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எடுத்து இந்த சிக்கனில் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி உப்பு எடுத்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு நல்ல டீப் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ இந்த தண்ணி ஊற்றும் போது இந்த சிக்கன் வந்து நல்லா உள்ளே வந்து செட்டில் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ வந்து இந்த உப்பு தண்ணியை ஊற்ற போகிறோம். இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து அமுக்கி உழைச்சிடலாம் தண்ணியில். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டரில் ஒரு 1 hour இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறேன். எடுத்து பவுலில் மாற்றும் போது நீங்கள் ஒரு கிச்சன் டவல் எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா அந்த ஈரத்தை எடுத்துருங்க. இப்போ என்கிட்ட கிச்சன் டவல் இல்லாத நான் ஒரு நாப்கின் யூஸ் பண்ணி அந்த ஈரத்தை எடுக்க போகிறேன். மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே வந்து நல்லா ஒரு ஸ்லிட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே வந்து போகும். இப்போ நம்ம அது மாதிரி பண்ணிடலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாசிபிளாக போகணும் அப்படின்னா நல்லா டீப்பாக பண்ணிவிடுங்க. ஏன்னா மசாலா வந்து இது அப்படியே நம்ம ஃபுல்லாக குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால நல்லா உள்ளே வரைக்கும் பண்ணிவிடுங்க. எங்கெங்கெல்லாம் பாசிபிளாக உங்களால் இப்படி கட் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கட் கொடுத்துருங்க. தந்தூரிக்கு பார்த்தீங்கன்னா மசாலாஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த மசாலாஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அப்புறமா மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், மசாலாஸ்லாம் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும் இல்லையா அந்த மிளகாய் தூள். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் வச்சுக்கலாம். நான் எனக்கு அது போடல. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, உப்பு, லெமன் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லெமன், அப்புறம் வந்து கசூரி மேத்தி. கசூரி மேத்தி போட்டேன். இது பார்த்தீங்கன்னா தயிர் வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியான ஒரு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு, இதுவுமே தண்ணியாக ரொம்ப அரைச்சிடாமல் கொஞ்சம் திக்காக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லா மசாலாஸையும் போட்டு ஓவர் நைட் நான் வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து நான் எதை பண்ணி ஓகே, இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாமா? கசூரி மேத்தி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கையில் க்ரஷ் பண்ணிட்டு போடுங்க. இப்போ துருவல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டா தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பட் நீங்கள் போடுறப்ப நல்லா க்ரஷ் பண்ணிட்டு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதில் வந்து தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து நீங்கள் இதில் இந்த மசாலாவிலே செக் பண்ணிடலாம் உப்பு காரம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மீட்டில் போட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் வந்து போட்டு கோட் பண்ணி வச்சிடலாம். சிக்கனோட எல்லா சைட்லேயுமே வந்து இந்த மசாலா வந்து அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா கட்ஸ்குள்ளேயும் போகணும். ஏன்னா அது அப்படியே ஃபுல்லாக தான் குக் ஆக போகுது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு மசாலா வந்து போட்டு அதை மேரினேட் பண்ணுறோமோ தான் அந்த அளவுக்கு தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ எல்லா கேப்ஸ்குள்ளேயும் நம்ம மசாலா போட்டுடலாம். மசாலா போட்டு முடிச்சுட்டு நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நல்லா எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் ஊற வச்சுறது வந்து நல்லது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் எடுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 லெக் இருக்கும் இல்லையா, சிக்கனோட லெக் இருக்குது இல்லையா, இந்த 2 லெக்கை வந்து நல்லா இப்படி கட்டி வச்சிட போகிறோம். அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா குக்காரப்போ இப்படி கால் பேன் இப்படி வராமல் அப்படி அழகாக உள்ள குட்டியாக இருக்கும். ப்ளஸ் நல்லா ஈவனாகவும் குக் ஆயிரும். இப்போ நம்ம அது கட்டிடலாம். இப்படி 2 சிக்கனுக்கு வந்து ஒரு 1/4 கட்டு போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 விங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணணும் சிக்கனோட பிரெஸ்ட்டுக்கு உள்ளே வந்து இப்படி இப்படி வச்சிடணும்.
பண்ணிட்டு என்ன பண்ணா இந்த ரெண்டு இருக்கு அது தேய்ச்சி பண்ணிடணும். இப்படி வச்சிடணும். சிக்கனை கட்டி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பேனில் நம்ம அவனில் வைக்க போகிறதால இந்த பேனில் வந்து நல்லா ஆயில் வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணி அதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிக்கன் எடுத்து இந்த க்ரீஸ் பண்ண பேனில் வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இந்த பட்டர்ல அது புஷ் பண்ணலாம். ஆமாம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்கனுக்கு மேலே வந்து ஆயிலில் பட்டர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் பட்டரே நம்ம போடலாம். ஸோ பட்டர் எடுத்து நல்லா நிறைய பட்டர் வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம். நிறைய ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். சாரி, சிக்கன் மேலே மட்டும் போடும். இன்னும் கொஞ்சம் இல்லை எடுத்து போடு. ஸ்பூன் இல்லாம எடுத்து போடு. ஸ்பூன் நான் இஷ்டப்படு. ஸ்பூன் இந்த சைட்லாம் போடும். இந்த லைன் தானே? ஆமாம், இது லைன் தானே? அதனால லைன் என்ன டிசைன் மாதிரி வருதுல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட் சைடில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு திரும்பி அதையும் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறது. சிக்கன் இப்படி வச்சிட்டோம். பேக் மோடில் 350 ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு 20 minutes வந்து குக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 20 minutes வந்து இப்போ குக்காக இருக்குது. இப்போ இதை எடுத்தால் திருப்பி போடணும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போட போகிறோம். சூடாக இருக்கும். நல்லா குக்காக இருக்குது இப்போவே. மசில் மண். நெக்ஸ்ட் சைட்லேயும் நம்ம வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சிலிக்கான் ப்ரஷ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பூன்லாம் வச்சுட்டு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி திரும்பி அவனில் ஒரு 20 minutes வச்சு எடுத்துடலாம். பேக் மோடில் 350 ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு 20 minutes வந்து குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ராய்லர் மோடில் வந்து ஒரு 10 minutes வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த சைடு வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை ஃப்ளிப் பண்ணி போட்டோம். இப்படி இருக்கும் போதே நம்ம வந்து 10 minutes ப்ராய்லர் மோடில் வைக்கலாம். ப்ராயில் மோடில் நான் ஒரு 10 minutes வந்து வைக்கிறேன். இப்போது இந்த சிக்கன் தந்தூரி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஒரு சட்னி பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் கபாப்ஸ் அப்புறம் வீட்டில் பண்ணுற தந்தூரி எல்லாத்துக்குமே நீங்கள் அதை வந்து இந்த சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், போடணுன்ட்டு இல்லை, இருந்துச்சுன்னா போடுங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து இந்த தண்டோடு இருக்கணும். அப்படி வெறும் லீவ்ஸ் மட்டும் வேண்டாம். கொத்தமல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன். ஆமாம், அதுக்கப்புறம் புதினாவும் வைக்கணும். ஃப்ரெஷ் புதினா லீவ். புதினா, லெமன், உப்பு. அப்புறம் உப்பு வந்துச்சு. நல்லா ரவுண்டா இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. கை போட்டுறாரு ஒரு நிமிஷம். தயிர் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, தயிர் போட்டு அரைக்கணும். இது அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த சைடு வந்து நான் முதல்ல சாப்பிட்டது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் நாங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் தயிர் வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ப்ரொபோர்ஷனே உங்களுக்கு திக்னஸே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே கூட வச்சுக்கலாம். நல்லா எவ்வளோ ஒரு க்ரீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். ஆமாம், இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் வந்து வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலாவோ இல்லை சாட் மசாலா ஏதோ வேணால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது இப்படியே பிடிக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம அழகாக இப்போ சாப்பிட்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராயில் மோட்டில் வச்சதால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ப்ரௌனிஷாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸ் எல்லாம் இந்த விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த சைடு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஃபுல் சிக்கன் தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிக்கனோட ஜூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இந்த மசாலா இருக்குல்ல, அது எல்லாமே அப்படி நல்லா நம்ம மேலே விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த லெக்லலாம் இந்த லெக்ல இங்கே இந்த லெக் வந்து இந்த பானை இந்த வாட்டர் இந்த பானை இந்த வாட்டர் this one pani in the water full chicken kargu அதெல்லாம் எடுக்கக்கூடாது, வெறும் இந்த ஆயில் மட்டும்தான் எடுத்து oil in the oil. தயிர் வச்சிருக்கேன் ப்ராயில். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஓகே இது சாப்பிடலாமா? இது லெமன் சாப்பிடுற சிக்கன் சாப்பிடலையா?